ஒரு தலைவர் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், இந்த சமூகம் முற்படும்னா பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்றார் தந்தை பெரியார். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் என்பதை குரங்கு வடிவத்தில் கூட மாற்றாமல் வைத்திருக்கக்கூடிய பெருமை நமக்கு இருந்திருக்கிறது போல. இப்ப நிறைய 2K கிட்ஸ் எல்லாம் கூட இருக்கீங்க. உயிரை விட மேலானது காதல் அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நீ இல்லைன்னா செத்துருவேன், நீ ஒழுக்கம்னா நான் என்னன்னு சொல்றேன். பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல் நீ மற்றவரிடத்தில் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம் சொன்னவர் தந்தை பெரியார். நான் அவரு, நான் இவரு, நான் அங்க பிறந்தேன், நான் இங்க பிறந்தேன், நான் சைட்ல பிறந்தேன், நீ எங்கனாலும் பிறந்துட்டு போ. இந்த சமூகத்தில் யாருக்கு மரியாதை என்று சொன்னால் உன் ஜாதியை வைத்தல்ல, உன் வர்ணத்தை வைத்தல்ல, உன் நூலை வைத்தல்ல, படிப்பு என்ற நூலை வைத்துதான் இங்கே பெருமை இருக்கும் என்பதை சொன்ன சமூகம் தமிழ் சமயம். சுயமரியாதை இருக்கக்கூடியவன் என்ன படிக்க விடலாம், ஏன் படிக்க விடலன்னு கேட்பாங்க. சுயமரியாதை உணர்ச்சி இருக்கக்கூடியவன் காதலித்த பெண்ணையோ காதலித்த ஆணையோ திருமணம் செய்ய விடுவதற்கு ஜாதி ஒரு தடையாக இருந்தால் ஏன் எனக்கு பிடித்த பெண்ணை திருமணமாக விட மாட்டீர்கள் என்று கேள்வியை கேட்கும். சுயமரியாதை உணர்ச்சி வரணும்னா நீ படி. படிச்சும் நிறைய பேர் இன்றைக்கு சுயமரியாதை இல்லாம இருக்காங்கன்றது ரெண்டாவது, அது எக்ஸப்ஷனல் கேஸ். அருமை தோழர்களே, ஏற்கனவே என்னுடைய குரலை கேட்டவர்களுக்கு இப்ப நான் மிமிக்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மிமிக்ரி இல்ல, அப்படி குரல் ஆயிடுச்சு. அதனால முதலில் உங்களிடத்தில் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இதுல சிக்கல் என்னன்னு கேட்டா, சகோதரர் பிரகாஷ் அவர்கள் வேற மெல்லிசை என்று சொன்னார். இது கானா இசை போல ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட கானாவை கேட்பதற்கு மெல்லிசையை விட நன்றாகவே இருக்கும் என்பதை தெரிவித்தவர்கள் நாம். அதனால் ஒரு 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் அது மெல்லிசையாகவும் மாறலாம், கானாவாகவும் தொடரலாம். எதுவாக இருந்தாலும் பொறுத்தருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தக திருவிழாவை பொறுத்தவரை என்னை மிகவும் ஈர்த்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் தலைப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். இதனுடைய ஒருங்கிணைப்பு பணி என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பாக ஏறக்குறைய 2 வருடங்களாக தான் தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தற்போது இருக்கக்கூடிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழா நடக்கிறது. ஆனால் இதனை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய எந்த விதமான பொருளாதார பலனும் இல்லாமல் மக்களுடைய ஒத்துழைப்போடு மட்டும் ஒரு 11 வருடங்கள் தொடர்ந்து அறிவியல் இயக்கம் நடத்தி இருக்கிறது என்பது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. அந்த சாதனை செய்திருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். இன்னொன்று, இங்கே ஐயா சேதுராமன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை எனக்கு வழங்கினார்கள். அதில் வாசித்த போது 3 செய்திகள் நம்மை வியப்படை வைக்கிறது. நிறைய குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. பொதுவா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்னா, புத்தக திருவிழானா பெரியவர்களுக்கானதாக அதை மாற்றி வைத்திருக்கிறோம். நம்ம வருவோம், குழந்தைகள் வந்து ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கணும், அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வீட்டுல விட்டுட்டு வந்துருவோம். முதல் வேலை புத்தக திருவிழாவுக்கு. 2வது கொண்டு வந்தாலும் அவங்களை வெளியே விட்டு விளையாட விட்டுருவோம். 3வது ரொம்ப ரேர் கேஸ்ல என்ன பண்ணுவோம்னா, அவங்கள ஒருத்தர் பார்த்துப்பாங்க, இன்னொருத்தர் போய் புத்தகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. புத்தக திருவிழா என்பது பெரியவர்களுக்கானதாக மட்டுமே பார்க்கக்கூடிய சமூகத்தில் அது குழந்தைகளுக்கானதாக தான் முதலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 35,000 மாணவர்களுக்கு 8 லட்சம் மதிப்பிலான புத்தகங்களை கொடையாக இந்த புத்தக திருவிழா, ஒசூர் புத்தக திருவிழா வழங்கி இருக்கிறது என்பது பெருமைக்குரிய செய்தி. யோசிச்சு பாருங்க, கொடையாக எதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா புத்தகமும் நமக்கு தோணவே தோணாது. பொருளை கொடுக்கலாம், பொண்ணை கொடுக்கலாம், ரத்தத்தை கொடையா கொடுக்கலாம். எங்களை பொறுத்தவரை, பகுத்தறிவாளர்களை பொறுத்தவரை, மறைந்த பிறகு மண்ணோடு போகக்கூடிய உடலை மருத்துவ கல்லூரிக்கு கொடுக்கலாம் என்ற அளவிற்கு உடற்கொடை வரை நாங்கள் சிந்திப்போம். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை பொதுவாகவே புத்தகத்தை கொடையாக கொடுக்கலாம் என்ற சிந்தனையை முதலில் புத்தக சேமிப்பு என்ற முறையிலே தோற்றுவித்த இடமாக இந்த ஓசூர் புத்தக திருவிழா தான் இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. இன்னொன்று, நம்ம எல்லாமே ரொம்ப யோசிச்சு பணம் செலவழிக்கக்கூடியவர்கள். புத்தகத்தை வாங்குகிற போது புத்தகம் பிடிக்கும், பார்க்கிற போது புத்தகம் நம்மை அழைக்கும், என்னை எடுத்துக்கோங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி எல்லா புத்தகங்களும் நம்மை அழைக்கும். ஆனால் காசுதான் வந்து நம்ம கிட்ட சிக்கலா இருக்குன்றப்ப பணம் படிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற ஃபார்முலாவை உருவாக்கிய மண் இந்தியாவில் தமிழ்நாடு தான். படிக்கிறதுக்கு உனக்கு பணம் வந்து பிரச்சனையே கிடையாது. உங்க அப்பா விவசாயியா இருக்கலாம், கூலி தொழிலாளியாக இருக்கலாம், சாதாரண குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் உனக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தால் போதும், நான் படிக்க வைக்கிறேன் என்று சொன்ன இயக்கம் தான்
இந்த மண்ணில் திராவிடர் இயக்கமாகவும் தமிழ்நாடாகவும் இருந்திருக்கு. அதை அப்படியே அதனுடைய சாயலாக படிக்கணும் முடிவாயிருச்சு. தினந்தோறும் புத்தக திருவிழா நடக்க போறது இல்ல, வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்க போகுது. வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் மொத்தமாக செலவழித்தால் தான் உங்களுக்கு செலவாக தெரியும். மாதம் 100 ரூபாய் தொடங்கி நீங்கள் புத்தக சேமிப்புக்காக வழங்கலாம். அந்த பணத்தை வருடம் முடிகிற போது 1700 ரூபாய்க்கு நீங்கள் புத்தகம் வழங்கிக் கொள்ளலாம் என்ற புதிய முயற்சியையும் முதலில் தொடங்கி வைத்த புத்தக திருவிழா ஓசூர் புத்தக திருவிழாவாக தான் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற செயல்கள் என்று சொல்லுவதை விட சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓசூர் பகுதியினுடைய அறிவியல் இயக்க தோழர்களுக்கு உண்மையிலேயே அறிவு சமூகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அந்த முறையிலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரினும் பெரிது தலைப்பை சகோதரர் சேதுராமன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டபோது நான் உண்மையாகவே இந்த தலைப்புலதான் பேசணும் அப்படின்ற முடிவோடலாம் நான் தலைப்பை கொடுக்கல. அப்போ ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது அது எந்த புத்தகம், யாரை பார்த்து அந்த தலைப்பை சொல்லிட்டேன் என்பதை என்னுடைய பேச்சின் இறுதியில் சொல்லுகிறேன். இததான் நம்ம பேசணும். ஏன்னா பொதுவாகவே புத்தக திருவிழா என்பதோ இல்ல தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய உலக தமிழ் பரப்பு தமிழ் சமூகத்தில் ஒரு கூட்டம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு கேட்டா தமிழர்களுடைய வாழ்வியலை ரொம்ப மென்மையா பேசணும், புனிதங்களை பற்றி பேசணும், ஒரு கவிதை சொல்லணும், இலக்கியம் பேசணும், பாடல் பாடணும், ஒரு மலரை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி, பெண்ணின் நளினத்தை பற்றி அப்படி ரொம்ப சுவையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற போது தமிழனுடைய வாழ்வியல் என்பது ரொம்ப மென்மையாக தொடங்கிய வாழ்வியல் அல்ல, போராட்டத்தோடு தொடங்கியதான் தமிழர்களுடைய வாழ்வியல் என்று சொல்லுகிற போது தலைப்பு நிச்சயமாக போராட்டம் சார்ந்ததாக தான் இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். உயிரினும் பெரிது அப்படின்னு சொல்றப்ப ஒற்றை சொல்லி நம்ம இதுதான் உயிரை விட பெரிதா என்று சொல்லுவதற்கு முன்னால் இந்த புத்தக திருவிழாவினுடைய அம்சம் என்பது சென்னை புத்தக திருவிழாவுக்கு நீங்க வந்திருப்பீங்க, மற்ற மாவட்ட புத்தக திருவிழாவுக்கும் நீங்க வந்திருப்பீங்க. நாங்கள் பார்க்கிற போது புத்தக திருவிழாவுக்குள்ளும் புத்தக திருவிழாவுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தோழர்களை விட அந்த பக்கம் தான் தோழர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் ஓசூர் புத்தக திருவிழாவில் அதை விட இங்குதான் கூட்டம் நிறைந்திருக்கிறது என்கிற போது உண்மையாகவே அறிவு தேடலோடு இந்த பகுதி மக்கள் இருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சியை நான் பதிவு செய்கிறேன். பேசுகிற போதே அறிவு தேடலோடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் பேசிக்கிட்டு இருக்கிற போதே பாதி பேர் கலைந்து போனால் என்னுடைய மனது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கிற உங்களுக்கு நான் மட்டும்தான் தெரியும், ஆனா எனக்கு நீங்க எல்லாருமே தெரியுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கூட சங்கடப்படாம ஒருத்தரா எழுந்து போக மாட்டாங்க, மொத்தமாக கூண்டோடு எழுந்து நேரம் அவங்களுடைய நேரம் அவங்களுக்கு தான் தெரியும். 8:15 சில பேர் நிர்ணயிச்சுட்டு வந்திருப்பீங்க, சில பேர் 8:30 நிர்ணயிச்சுட்டு வந்திருப்பீங்க, சில பேர் அடுத்த சீரியல் போடுறதோடையாவது வீட்டுக்கு போயிடணும் 9 மணிக்கு நிர்ணயிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த நேரம் கிடைக்கின்ற போது அதுவும் இந்த புத்தக திருவிழாவை பற்றி எந்த வழியினாலும் நீங்க போலாம். சில கூட்டங்கள்ல பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்பீக்கருக்கு முன்னாடியே நடந்து போவாங்க. அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னா போறவங்களை கவனிக்கிறதா உட்கார்ந்து இருக்கவங்களுக்காக பேசுறதா என்ற மனநிலையில் நாங்கள் இருப்போம். இந்த புத்தக வாசிப்பு அப்படின்றது இருக்கக்கூடிய அறிவு தேடல் நம்மை அமர செய்யும். என்ன இருக்கு அப்படி புத்தகம் எல்லாம் புழங்காங்கிலம் அடைஞ்சு பேசுறீங்க, சிலாகித்து பேசுறீங்களே, இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்னா அறிவியலாளர்கள் எல்லோருமே புத்தகத்தை படித்தவர்கள் தான். அறிவியலாளர்னா நமக்கு தெரிந்த முதல் பேர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், என்னையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக இந்த உலகம் பார்க்கிற போது அவர்கிட்ட கேட்கிறாங்க, உலகில் சிறந்த கண்டுபிடிப்புன்னு எதை நினைக்கிறீங்க? அவர் நினைத்திருந்தால் ஏதோ ஒரு கருவியை சொல்லி இருக்க முடியும், அவர் நினைத்திருந்தால் அவருடைய கண்டுபிடிப்பை அவர் சொல்லி இருக்க முடியும். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரொம்ப சாதாரணமாக சொன்னார், உலகத்திலேயே மனிதனுடைய சிறந்த கண்டுபிடிப்பு என்பது புத்தகமாக தான் இருக்க முடியும். அதற்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பேரறிஞர் இங்கர்சால், அவருடைய தத்துவத்தின் காரணமாக அவர் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார். வீட்டை விட்டு வெளியே போன உடனே நம்ம முதல்ல எதை தேடுவோம்னா எங்க தங்குறதுன்னு அறையை தேடுவோம். ஆனால் இங்கர்சால் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட உடனேயே முதலில் தேடி சென்ற இடம் நூலகமாக தான் இருந்தது. அதனால்தான் அவர் பேரறிஞர் இங்கர்சாலாக இருந்தார். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம எப்பயுமே உலக தலைவர்களை பற்றி ரொம்ப பேசுவோம், ஆனால் உள்ளூர் தலைவர்களை மறைந்து விடுவோம். உள்ளூர் தலைவர்களில் புத்தக வாசிப்பு என்ற உடனே நம் நினைவுக்கு வர வேண்டிய தலைவர் யாருன்னு கேட்டா, ஒரு தலைவர் சென்னையிலிருந்து பம்பாய் செல்கிறார்.
இப்போ மும்பை, அப்ப பம்பாய் செல்லுகிற போது விமானத்தில் ரொம்ப எளிமையாக சென்று விடலாம். ஆனால் இவர் மெனக்கிட்டு என்ன பண்றாருன்னா 3 நாட்கள் பயணித்து கார்ல போறாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க விமானத்தில் போனா உடனடியாக போயிடலாமே, ஏன் கார்ல போறீங்க? அதற்கு அவர் சொல்லுகிறார், 10 புத்தகங்களை படிக்க வேண்டியது இருந்தது, அதனால் விமானத்தை விட்டு காரில் சென்றேன். சொன்ன தலைவர் பேரறிஞர் அண்ணா. அப்ப நம்முடைய தலைவர்களை பொறுத்தவரை எதை அவர்கள் பெரிதாக நினைத்தார்கள் என்றால் அறிவையும் புத்தகத்தையும் தான். இன்னொரு தலைவர் சொல்லுகிறார், நீங்கெல்லாம் கூட எப்படியாவது புத்தகத்தை படிச்சிருந்தீங்க, ஏன்னா உங்க கையில வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்களுடைய கையில என்ன இருக்கும்னா இப்ப செல்போன் இருக்கு, அப்ப அது கூட இருந்திருக்காரு, பாக்கெட்ல பணத்தோட ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இங்கு பெரிய பொறுப்பாளர்களாக இருக்கலாம். நான் இப்ப கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கேன், திருமணம் ஆகல. ஆனால் திருமணம் ஆன பெண்கள் வெளியில் பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கலாம். வீட்டுக்கு போன உடனே தோசை சுடுவதற்கு அவங்கதான் கரண்டியை தூக்கி ஆகலாம். இவர்கள் எல்லாருமே புத்தகத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு உண்மையாகவே இந்த கற்றுக்கொண்டிருப்பது என்ன செய்யும், ஒரு மனிதன் படிச்சுக்கிட்டே இருக்கானா அது என்ன செய்யும் அப்படின்றத ஒரு எழுத்தாளர் ஜப்பானிய புத்தகத்தை பற்றி படிக்கிற போது ஒயிட் என்ற ஆய்வாளர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அது ரொம்ப உருக்கமான செய்தியாக இருந்தது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய கொடுமையை கூட அனுபவித்திருக்கலாம். உலகத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் வழியால் உங்களுடைய உணர்வு சத்தம் அதிகமாக கேட்டிருக்கலாம். நீங்கள் நேசித்தவரை நீங்கள் இழந்திருக்கலாம். உலகத்திலே இருக்கிறதுல பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா நேசித்தவரை இழப்பதுதான். நீங்க நேசித்தவரை இழந்திருக்கலாம். அதற்கடுத்து சொல்லுகிறார், பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் சூழப்பட்டிருக்கலாம். அதற்கடுத்து சொல்லுகிறார், கீழானவர்களுடைய மனதின் காரணத்தினால் உங்களுடைய கௌரவம் சீர்குலைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ உலகத்தில் இந்த எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுடைய மனது எப்படி இருக்கும்னு கேட்டா உலுக்கி இருக்கும். உலகத்தில் வயதாகி உங்களுடைய உடம்பு தளர்ந்து போயிருக்கும். நான் சொன்ன இந்த 5 கண்டிஷனை தவிர மிகப்பெரிய கொடுமை எதுவும் வராது. உங்களுடைய உடல் நலிவற்று எப்ப இறப்போன்னு தெரியாத தருவாயில் இருப்பது, நீங்கள் நேசித்தவரை இழந்திருப்பது, பைத்தியக்காரர்களால் உலகம் சூழப்பட்டிருப்பது, உங்களை விட கீழானவர்கள் நம்முடைய கௌரவத்தை சீர்குலைத்திருப்பார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, மேலானவர்கள் யாரும் யாருடைய கௌரவத்தை சீர்குலைக்க மாட்டார்கள். நாம் மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் அது குறிப்பிடுகிறது. அதே போல உங்களுடைய உடலின் நடுக்கத்தால் இரவு நேரங்களில் முனகல் சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டது. இது எல்லாவற்றையும் கொடுமையானது. நீங்கள் உயிரோடு இருந்து நீங்கள் நேசித்தவர் மரணிக்கும். என்னை பொறுத்தவரை என்னுடைய 15 வயதில் என்னுடைய தந்தை இறந்தார். இருப்பதிலேயே வாழ்க்கையின் கொடுமையான காலகட்டம் என்பது நேசித்தவர் என்பதை விட வளர்த்தெடுத்தவர்கள் நம் கண் முன்னால் இறப்பதுதான். இப்ப நேசித்தவர்கள் மரணிக்கிற போது இருக்கக்கூடிய கொடுமையை கடந்து வருவதற்கு வேறு எதுவுமே நமக்கு கையில இருக்காது. அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த எல்லா கொடுமைகளையும் நீங்கள் அனுபவித்திருந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொண்டால் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும். கற்றுக்கொண்டே இருங்கள், அது மட்டும்தான் இது அனைத்தையும் இலகுவாக மாற்றும். அது முடிக்கின்ற போது அவர் இப்படி முடிக்கிறார், அந்த கற்றுக்கொண்டிருப்பது, உலகத்தை கற்றுக்கொண்டிருப்பது மட்டும்தான் உங்கள் மனதை பயமுறுத்தாமல் இருக்கும். எதற்கும் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்றால் கற்றுக்கொண்டே இருங்கள் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தி. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வீழ்ந்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே செய்தியாக உங்களுடைய அறிவு மட்டும்தான் நிற்கும். அந்த அறிவை வளப்படுத்த தயவு செய்து புத்தகத்தை வாசியுங்கள். குழந்தைகளுக்கு நிறைய செய்வோம் நம்ம. அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்தால் நகை சேர்த்து வைப்போம், திருமணம் பண்ணி வைக்கணும், சொத்து சேர்த்து வைப்போம். ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுப்போம். சொத்துக்களை கொடுக்கலாம், நீங்க நிலத்தை கொடுக்கலாம், பொண்ணை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம். கொஞ்சம் விவரமானவரா இருந்தாருன்னா உங்க பையன் அதெல்லாம் காப்பாத்திடுவாரு. கொஞ்சம் விவரமானவரா இருந்தா உங்க பொண்ணு அதெல்லாம் காப்பாத்தி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கோளாறா இருந்தா 1 வருஷம் 2 வருஷத்துல விட்டு தீர்த்து முடிச்சிருவாங்க. ஆனால் எதை கொடுத்தால் உங்கள் பிள்ளைகளுடைய செல்வமாக இருக்கும் என்று சொன்னால், வீட்டில் எத்தனை அறைகளை கட்டுகிறீர்களோ இல்லையோ, தயவு செய்து புத்தக அறை என்று ஒன்று இருந்தால் அதை விட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வம் எதுவுமே இருக்காது. இத ஒரு 50 வயது 70 வயதுல ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, ஏமா 27 வயதுல நீ எதுக்குமா அவ்வளவு லென்த்தா புத்தகத்தை பத்தி பேசுற என்று நீங்கள் நினைக்கலாம். எல்லா சூழலிலும் என்னோடு நிற்பது கற்றலாக மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த மேடை கிடைத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி மேடைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகத்தை வாங்கி பரிசளிக்கும்.
அப்ப வாசித்துக் கொண்டிருந்தால் உயிரோடு இருக்கிறோம் என்ற அர்த்தமா? அதுதான் உயிரினும் பெரிதா, வாசிப்பதுதான் உயிரினும் பெரிதா என்ற கேள்வி நமக்கு வரணும். முதல்ல தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை உயிர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பன்னா, மனிதர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கோம். ஆனால் தமிழருடைய மரபு என்பது ரொம்ப சிறப்பான ஒரு மரபு. திருவள்ளுவர் எழுதுகிற போது பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் எழுதல, பிறப்புக்கும் எல்லா மக்களுக்கும் எழுதல. சமத்துவம் என்பது மனிதருக்கானது மட்டுமல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எழுதியதால் தான் உலக பொதுமறையாக திருக்குறள் நின்று கொண்டிருக்கிறது. உயிரை பற்றி பேசிய ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். நாம் நரியை பற்றி பேசியிருக்கிறோம், ஆந்தையை பற்றி பேசியிருக்கிறோம், எலியை பற்றி பேசியிருக்கிறோம், வண்டுகளை பற்றி பேசியிருக்கிறோம், பூக்களை பற்றி பேசியிருக்கிறோம், வேர்களை பற்றி பேசியிருக்கிறோம், மரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், மலைகளை பற்றி பேசியிருக்கிறோம், நதிகளை பற்றி பேசியிருக்கிறோம். எல்லா உயிர்களும் சமம் என்ற நிலையை உருவாக்கிய உலக சமூகத்தில் தொன்மை வாய்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் தான் இருந்திருக்கிறது. நல்லா என்னுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா தெரியும், இருந்திருக்கிறது. இருக்கான்றது கேள்விக்கு, அது இருக்கா இல்லையான்றது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன பண்ணுவோம்னா, எறும்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க, தெரியாம மிதிச்சிட்டோம்னா அப்படியே கஷ்டப்படுவோம். பக்கத்துல ஒரு மனிதர் மோசமான தோற்றத்தோடு வந்ததுன்னா விலகி நிற்கும். ஆனா மனிதர் பெரிதா எறும்பு பெரிதான்னு கேட்டா, உணர்வளவிலும் அறிவளவிலும் மனிதர் தான் பெரிது. ஆனால் மனிதரை விட எறும்புக்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை ஏதோ ஒன்று மனிதர்கள்ட்ட இருந்து நம்மளை தள்ளி நிற்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், தமிழர் மரபை மீறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்ப இந்த தமிழர் மரபை நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, சங்ககால இலக்கியமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த இலக்கியங்களாக இருக்கட்டும், உயிர்களை பற்றி பேசுகிற போது எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறது. எனக்கு ஒரு பாடலை படிக்கின்ற போது சிரிப்பு தான் முதல்ல வந்துச்சு. யாரும் தவறா எடுத்துக்க கூடாது. தமிழ் புலமை வாய்ந்த புலவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்தவர். சான்றோர் பெருமக்கள் இருக்கிறீர்கள், பல புத்தகங்களை எழுதி தள்ளியவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நான் ஒரு குறுந்தொகை பாடலை வாசித்த போது எந்த அளவிற்கு ஒரு தலைவன் இருக்கான்னு சொன்னா, அவனுடைய தலைவியை பார்ப்பதற்காக அந்த தலைவன் தேர்ல வந்துட்டு இருக்கார். தேரில் வருகிற போது அந்த தலைவன் அந்த காடுகளை கடந்து வருகிற போது தேரினுடைய அந்த மணிகள் ஓசை கேட்க கூடாதுன்னு சொல்லி அதனுடைய நாக்கை அறுத்து விடுகிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த மணிகளுக்குள் பரல் இருக்கும், அதை எல்லாத்தையும் சத்தம் இல்லாமல் செய்து விட்டு தேரில் வருகிறான். ஏன் கரெக்டா காட்டுக்குள்ள வரப்ப அவனுடைய தேருடைய சத்தத்தை குறைத்து விட்டான் அல்லது இல்லாமல் ஆக்கி விட்டான் அப்படின்னு பார்த்தா, வண்டுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தேனீக்கள் எல்லாம் பூக்களில் சென்று தேன் எடுக்கும். அது தேன் எடுக்கின்ற போதுதான் அதனுடைய கடவுழுக்கம் இருக்கும். அப்படி 2 தேனீக்களோ 2 வண்டுகளோ, இல்ல வண்டு பூக்களில் போய் தேன் எடுப்பதோ தேனீக்கள் போய் தேன் எடுப்பதோ, இந்த சத்தத்தால் நிலை குலைந்து விடக் கூடாது என்ற காரணத்தினால் அந்த தேனினுடைய சத்தத்தை குறைத்தவனாக இந்த தலைவன் வருகிறான் என்பது செய்தி. ஆனா இதை சிலாகித்து நம்முடைய எழுத்தாளர் பாடலாசிரியர் பாவலரையா அறிவுமதி என்ன சொல்லுவாருன்னா, தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு கேட்டா, தன்னுடைய சின்ன ஓசை கூட உயிர்களுக்கு ஆபத்தானதாக மாறிவிடக் கூடாது என்ற சிந்தனையோடு தமிழன் எல்லா உயிர்களையும் மதித்து வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லுவார். நீங்க அதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அது குறுந்தொகை பாடல் 2 அர்த்தத்தில் நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒரு வண்டுக்கு தேனீக்கு கூட துன்பம் விளைவிக்காத தலைவன் உனக்கா விளைவித்து விட போகிறான் என்று தோழி தலைவனுக்கு சொல்வதை போல். எனக்கு எந்த இடத்துல சிரிப்பு வந்துச்சுன்னா, வண்டுக்கா இருக்கட்டும், பூக்கா இருக்கட்டும், தேனீக்கா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தலைவர் சோகத்தை ஏற்படுத்தவே மாட்டார். தலைவிக்கு சோகத்தை ஏற்படுத்துவதால் தான் அவர் தலைவனாக இருந்திருக்க கூடும். ஏன்னா எல்லா இடத்திலும் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் யார் என்பது தெரியும். அப்ப இந்த இலக்கியங்கள் எல்லாமே பெண்களை எப்படி பார்த்திருக்கிறது, உயிர்களை மதிக்கிறோம், பெண்களை எப்படி பார்த்திருக்கிறதுன்றத சின்ன சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தி. அடுத்த ஒரு பாடல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த சாரல் நாடு அந்த மலை பகுதியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் குரங்கு செத்துருச்சுன்னா பெண் குரங்கு மலையிலிருந்து குதிச்சு செத்துருமா. அப்ப இந்த குட்டி என்ன பண்றது அப்படின்னா, வேற ஒரு குரங்கிடத்தில் ஒப்படைத்து விட்டு மலையிலிருந்து அந்த பெண் குரங்கு குதித்து செத்து விடும். அப்படி இந்த நாட்டில் அந்த மண்ணில், அந்த குறிஞ்சி நில மண்ணில் ஒரு குரங்கே ஆண் இறந்து விட்டால், கணவன் இறந்து விட்டால் விழுந்து சாகின்ற போது நீ இல்லாவிட்டால் அந்த தலைவி என்ன ஆவாள் என்பதை சிந்தித்துப்பாரு. நான் என்ன யோசிச்சேன்னா,
அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் என்பதை குரங்கு வடிவத்தில் கூட மாற்றாமல் வைத்திருக்கக்கூடிய பெருமை நமக்கு இருந்திருக்கிறது போல, ஆண்கள் செத்துவிட்டால் நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லுவது எதனில் இழுக்கு? அப்ப இங்கு யாருடைய உயிர் மேலானதாக பார்க்கப்பட்டிருக்கிறது? வரலாற்று ரீதியாக, இலக்கிய ரீதியாக யாருடைய உயிருக்கு இங்க மதிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது? மனிதர்கள் என்று சொன்னால் எல்லாரும் மனிதர்கள் தானே. ஆனா இங்க உயிர்களுக்குள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு இருக்கிறதா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன 2 பாடல்களும் எதை மேலானதாக காட்டுகிறது என்று சொன்னால், உயிரை விட மேலானதாக காதலை காட்டு. காதல் தான் உயிரை விட மேலானது. ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புதான் உயிரை விட மேலானது. அதுவும் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இப்ப நிறைய 2K கிட்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்கீங்க. உயிரை விட மேலானது காதல் அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நீ இல்லைன்னா செத்துருவேன். அதுதான் முதல் வார்த்தையா இருக்கும். இப்ப இந்த உயிர் எவ்வளவு எளிமையானதா இருக்கு. நான் சாக மாட்டாங்க. 2வது அது சொல்றது, என்னுடைய அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா, நான் செத்துருவேன் நீ இல்லைனா அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவ்வளவு எளிமையானதா இந்த உயிர். அவ்வளவு எளிமையானதா இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிரும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படின்னு கேட்டா, அதில்தான் வித்தியாசம் வருகிறது. காலத்திற்கு ஏற்ற மாற்றம் வருகிறது. உயிரினும் பெரிதாக காதல் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அடுத்த காலகட்டமாக திருவள்ளுவர் வருகிறார். உயிரினும் பெரிதாக எதை சொல்லுகிறார் என்றால், ஒழுக்கத்தை சொல்லு. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற கட்டத்திற்கு திருவள்ளுவர் நம்மை அழைத்து வருகிறார். எல்லாத்தையும் விட ஒழுக்கம் தான் பெருசு அப்படின்னா, இங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பெரியார் பிஞ்சு எங்களுடைய அருமை தந்தை நன்மதி இருக்காங்க. ஏறக்குறைய 400 திருக்குறளை மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன சொல்லி தருவோம்னா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம் அப்படின்னு அந்த ஒழுக்கம் உடனே சொல்லி கொடுப்போம். அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா, கடைசி வரைக்கும் ஒழுக்கம்னா என்னன்னு மட்டும் நீங்க சொல்லலையே. ஒழுக்கம் உயிரோட பெருசு, ஒழுக்கம் தான் எல்லாத்தோட பெருசு. ஒழுக்கம்னா என்ன? அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, இளைஞர்களே, ஏதாவது ஒரு இடத்தில் ஒழுக்கத்திற்கான டெஃபனிஷன் என்று சொல்லக்கூடிய இலக்கணம் இருக்கா? ஒழுக்கம்னா இதான் இருக்கான்னு கேட்டா நீங்க எங்க தேடினீங்கன்னாலும் இருக்கு. ஒரே ஒரு தலைவர் கிட்ட மட்டும் தான் அதுக்கான விளக்கம் இருந்தது, அதற்கான பொருள் இருந்தது, அதற்கான டெஃபனிஷன் இருந்தது, அதற்கான நேரடியான அர்த்தம் இருந்தது. அந்த தலைவர் சொல்லுகிறார், ஒழுக்கம்னா நீங்க இருக்கணும்னு சொல்றீங்க, ஒழுக்கம்னா நான் என்னன்னு சொல்றேன். பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல் நீ மற்றவரிடத்தில் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம். சொன்னவர் தந்தை பெரியார். பெரியார் சொல்றப்ப அதை வாசிக்கிறப்ப ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி. ஆனா வாழ்வில் இதை கடைபிடிப்பது மிகப்பெரிய கடினமான காரியம். நான் வர்றேன் புத்தக திருவிழாக்குள்ள, மேடைக்கு வரப்ப இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எல்லாம் ஐயா சேதுராமன் அவர்கள், சகோதரர் சிவகுமார் அவர்கள், அக்கா கண்மணி அவர்கள், இவர்கள் எல்லாம் என்னை பார்த்து மொரடான்னு முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் எப்படி இருப்பேன்? நானும் முறைச்சுட்டு தான் இருப்பேன். அப்ப அவர்கள் என்னிடத்தில் என்னை காட்ட நினைக்கிறார்களோ அதை நான் முதல்ல காட்டணும்ல. அவர்கள் என்னை பார்க்கிற போது நான் சிரித்தால்தான் அவங்க சிரிப்பாங்க. இப்படி சாதாரணமாக இவ்வளவு பெரிய உலக தத்துவம் தெரியுமா இது? பிறர் உன் முன்னாடி வந்து புகைப்பிடிக்க கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா நீ அவங்க முன்னாடி புகைப்பிடிக்காம இருக்கணும். சமூகத்தில் ஒருவர் நின்று புகைப்பிடிக்காமல் இருக்கணும்னு சொன்னா அந்த சமூகத்திற்கு முன்னால் நீ புகைப்பிடிக்காதவனாக இருக்க வேண்டும். உலகத்திற்கு சென்று ஒரு அறிவுரையை சொல்லுகிற போது புத்தகத்தை படி என்று சொல்வதற்கு முன்னால் மதிவதனே அந்த புத்தகங்களை படித்திருக்க வேண்டும். இப்போ ஒழுக்கம் என்பது பிறர் தன்னிடம் நடந்து கொள்வதை போலவே நாமும் பிறரிடம் நடந்து கொள்வது. நான் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அதான் நினைப்பேன். ஒரு ஆண் வந்து கணவன் மனைவியிடம் எடுத்தெறிஞ்சு பேசுவாரு, மனைவி அமைதியா இருப்பாங்க. அதை யார்கிட்ட போய் காட்டுவாங்கன்னா, வீட்டுல ஏப்ப சாப்பியா ஒரு குழந்தை இருக்கும், எங்களை மாதிரி குழந்தையா இருக்காது, உண்மையாவே பரிதாபத்துக்குரிய குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைகிட்ட போய் கத்துவாங்க. அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும்? அதுக்கு ஏப்ப சாப்ப பொம்மை தான், அதை போட்டு அடிச்சு வெயிட்டு வாங்கி 2வது நாள் கிழிஞ்சு தொங்க விட்டுருக்காது. ஏன்னா அது யார்கிட்ட போய் அதை காட்டும்? அந்த பொம்மைக்கு யார்கிட்டையும் காட்ட முடியாது, உயிர் இல்லை, அது பரிதாபத்துக்குரிய நிலையில போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒழுக்கம் என்பதை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னா படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுப்பது கிடையாது. கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, படிக்க வைப்பது என்பது வேறு. நீங்க திருக்குறளின் 10 குறளை ஒழுக்க முறையில் படிக்க வைத்தாலும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வராது. 1330 குறளை சொன்னவர்கள் எல்லாம் ஒழுக்கம் வாய்ந்தவர்களால்தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். தமிழை நல்லாக படித்தவர்கள், இலக்கியத்தை நன்றாக படித்தவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக மட்டுமே இருப்பார்களா என்று கேட்பதும் கேள்விக்குறிதான். அப்ப குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னா, கற்றல் என்பது பார்த்து கற்றல் ஒன்று இருக்கிறது, படித்து கற்றல் ஒன்று இருக்கிறது.
படிக்கக்கூடிய எல்லாராலும் கற்றுக்கொள்ள முடியுமா என்பது சந்தேகம். ஆனால் நம்மை பார்த்து வளரக்கூடிய சமூகம் நிச்சயம் நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டேதான் இருக்கும். அப்ப இந்த உயிரை பொறுத்தவரை ஒழுக்கம்தான் மேலானது என்று சொன்னால், அந்த ஒழுக்கத்தை நாம் உயிரினும் பெரிதாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இது இரண்டாவது பகுதி. உயிரினும் விட காதல் ஒரு பக்கம் பெரிதாக இருந்தது, உயிரை விட ஒழுக்கம் ஒரு பக்கம் பெரிதாக இருந்தது. அதற்கு அடுத்த கட்டம் வந்தீங்கன்னா, எல்லா கட்டத்திலும் அடுத்த கட்டம் அல்ல, சங்ககால இலக்கியம் தொடங்கி இன்றைக்கு வரை நான் இங்க வந்த உடனே என்னை முதலில் அப்படியே பார்த்த உடனே ஈர்ப்படைய செய்தது, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் 2 குழந்தைகளையும் பள்ளி சீருடையில் கையில் பிடித்து வரக்கூடிய செய்தி தான் பார்த்த உடனே ஈர்ப்பாக இருந்தது. இதை விட எது ஈர்ப்புன்னு கேட்டீங்கன்னா, காலை உணவு திட்டத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து மிகப்பெரிய சிரிப்போடு உணவு உண்டக்கூடிய காட்சி தான் இன்றைக்கு நம்முடைய கண்ணில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கு. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக தமிழ்நாடு வந்து இதை பார்த்து பழகிடுச்சு. எங்களை பொறுத்தவரையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையோ கூப்பிட்டு கேளுங்க, காலை உணவு திட்டம் பெருசானு, அது எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வறுமையினுடைய நிலத்தை நாம் நம் பிள்ளைகளுக்கு காட்டியதே கிடையாது. ஒருவேளை சோறு இல்லாம இருந்தா அந்த வழி எப்படின்றது எங்களுக்கு மூத்தவர்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கு அடுத்து வந்தவர்களுக்கும் தெரியும். அப்ப அந்த உணவினுடைய வறுமையினுடைய வழியை நாம் காட்டாமல் வளர்த்து விட்டோம். ஆனா சமூகம் எப்படி வளர்ந்த சமூகம்னு கேட்டா, உலகினை விட எது பெரிது என்று கேட்டபோது கல்விதான் பெரிது என்று சொன்ன மரபை கொண்ட ஒரே சமூகமாக தமிழ் சமூகம் தான் வரலாற்றில் பதிவாகி இருக்கு. கல்விக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு அதை எழுதியவர் யாருன்னு சொல்லுங்க. இருப்பதிலேயே எது பெரிது அப்படின்னு கேட்டா கற்றல், கல்வி. என்ன கொடுத்தனாலும் நீ படிச்சிடணும், பிச்சை எடுத்து கூட படிச்சிரு, படிக்காம மட்டும் இருந்தாரு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிரும் கற்கை நன்றேனா சும்மா நினைச்சுக்கிறது நம்ம பிள்ளைங்க. பிச்சை எடுத்து யாராவது படிப்பாங்களா அப்படின்னு. கடன் வாங்கி எத்தனை பேர் படித்து பெரிய ஆளாகி மீண்டும் அந்த கடனை கட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கடன் வாங்கி படித்து மீண்டும் அதே கல்லூரிக்கு பேராசிரியர்களாக போனவர்களை பெற்ற மண் இந்த தமிழ்நாடு. மிகப்பெரிய கடுமையான வறுமையின் காரணமாக படித்து வளர்ந்து பின்னாளில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாறியவர்களை எல்லாம் கொண்ட மண் இந்த தமிழ் இந்தியா. அப்ப இத்தனை பேர் இந்த கல்வியை ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கிற போது, சங்ககால இலக்கியத்தில் ஒரு பாடல் வருகிறது, என்ன கொடுத்தனாலும் படிச்சிடு, பிச்சை புகிரும் நீ படிச்சிடு, பிச்சை கொடுத்து கூட படிச்சிடு, உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாருக்கு எதை கொடுத்தனாலும் நீ படிச்சிடு. ஏன்னு கேட்டா, வீட்டுல எத்தனை பேர் குழந்தைங்க இருந்தாலும் தாய்க்கு ஒண்ணுதான். எங்க வீட்டுல நானும் எங்க அக்காவும் இருக்கோம்னா நாங்க 2 பேரும் எங்க அம்மாவுக்கு ஒன்னாதான் இருப்போம். ஆனா எங்க அம்மா கூடுதலா நான் இப்ப காலையில போன உடனே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டா, ஐயோ நம்ம பிள்ளை என்பதை தாண்டி நம் பிள்ளை இவ்வளவு பெரிய அரங்கத்தில் நின்று வந்திருக்கிறது என்ற பெருமை நிச்சயம் ஒரு தாய்க்கு தான் முதலில் இருக்கும். அது இருக்கணும், அதில் தவறு ஒன்று கிடையாது. இது வந்து நமக்கு இப்ப புரியுது. சங்ககால இலக்கியத்தில் ரொம்ப அழகாக அதை சொல்லுகிறார்கள். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் தாய்க்கு ஒன்றுதான். ஆனால் அதில் சிறந்தவனை பார்த்து தாய்க்கு கூட சில நேரங்களில் அவருடைய மனம் திரியும். அவருடைய அந்த கவனிப்பு என்பது, நீங்க உடனே வந்துட்டு வீட்டுல இருக்கவங்க 2 பிள்ளை 3 பிள்ளை அம்மாவுக்கு இருக்கிறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்கூடாது. அதுக்குள்ள அதிகமா மார்க் எடுக்கிறதுனாலதான் நீ என்ன எப்படி இருக்கன்னு சொல்லி தாயினுடைய பாசத்தை நாம் அளவிட முடியாது. இந்த இலக்கியத்தில் அவர்கள் அளவிட விரும்புவது கல்வியை. கல்வி கற்ற ஒருவனுக்கு அந்த மேம்பாடு இருக்கும் என்பதை அந்த இலக்கியம் சொல்லுகிறது. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து சொல்லுகிறார்கள், மேற்பால் ஒருவன் உடனே. நீ வந்து 4 வர்ணம்னு சொல்லக்கூடிய 4 பால்கள் மேல இருந்தாலும் கூட கீழ்பால் ஒருவன் கற்றால், கீழே இருக்கவன் ஒருத்தன் கற்றான்னு சொன்னா மேல்பால் ஒருவன் அவன் கண் பெருமை. இந்த இடத்துல நீங்க ஆழமா யோசிக்கணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த 4 வர்ணம் இதெல்லாம் இப்ப வந்ததுன்னு. நம்ம ஆட்கள் அப்ப இருந்தே இது எல்லாத்தையும் விட்டுருக்காங்க, வாங்க உள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லி. 4 வர்ணங்கள் என்ற சொல் அப்ப இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் அதை எழுதியவர் யாராக இருப்பார்? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனாக இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஆரிய படை கடந்து. இதை நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்லுறேன். அரசு நிகழ்ச்சியாக சேர்ந்து நடக்கிறது, அறிவார்ந்த தோழர்கள் புரிந்து கொள்ளலாம். நான் அவரு, நான் இவரு, நான் அங்க பிறந்தேன், நான் இங்க பிறந்தேன், நான் சைட்ல பிறந்தேன், நீ எங்கனாலும் பிறந்துட்டு போ. இந்த சமூகத்தில் யாருக்கு மரியாதை என்று சொன்னால், உன் ஜாதியை வைத்தல்ல, உன் வர்ணத்தை வைத்தல்ல, உன் நூலை வைத்தல்ல, படிப்பு என்ற நூலை வைத்துதான் இங்கே பெருமை இருக்கும் என்பதை சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். அப்ப உயிரை விட இது எதை பெரிதாக நினைத்தது என்று சொன்னால் கல்வியை பெரிதாக நினைத்த சமூகம். அதற்கடுத்து வந்தீங்கன்னா
உயிரை விட பெரிதாக காதல் ஒரு கட்டத்தில் இருந்தது, ஒழுக்கம் ஒரு கட்டத்தில் இருந்தது. வரலாறு நெடுகிலும் உயிரை விட பெரிதாக இருந்தது கல்வி. கல்வி பெரிது, காதல் பெரிது, ஒழுக்கம் பெரிது, எல்லாம் சரி. ஆனால் உயிரோடு இருத்தல் என்பது, வாழ்தல் என்பது ஒன்றா என்ற ஒரு காலகட்டம் வந்தது. உயிரினம் பெரிதுன்னு சொல்றோம். இப்ப யாரும் நம்மளை பார்த்து கேட்பாங்க, ரொம்ப நொந்து போய் இருக்கப்ப நல்லா இருக்கியான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இருக்கேன் அப்படின்னுவோம். கொஞ்சம் பேர் வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்டாங்கன்னா உயிரோட இருக்கேன். அதன் அர்த்தம் என்ன? இருக்கேன், அவ்வளவுதான். உடல் இருக்கு, உயிர் இருக்கு, ஒன்னும் செய்ய முடியல. அது விரக்தியினுடைய உச்சம். அப்ப உயிரோடு நம்ம எல்லாருமே இருக்கோம், அது உண்மைதானே. பேசுறோம், யோசிக்கிறோம், சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் உயிரோடு தான் இருக்கோம். வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வாழ்தல் என்பது வேறு, உயிரோடு இருத்தல் என்பது வேறு. வாழ்தல் என்பது கடைசி மனிதன் 27 வயதில் நான் மரணிக்கலாம், 30 வயதில் கூட நான் மரணிக்கலாம், 60 வயதில் நான் மரணிக்கலாம், எத்தனை வயசு சொன்னாலும் மரணிக்கலாம். மரணம் என்பது வேறு, வாழ்தல் என்பது வேறு, உயிரோடு இருப்பது என்பது வேறு. ஒரு சுருக்கமா சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். சிந்தித்துக் கொண்டிருப்பதால் நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிந்தனையை அடக்கின்ற போது நான் உயிரால் மறைந்து விடுவேன், உடலால் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உயிரோடு மட்டும் இல்லை. அப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இளைஞர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிந்தனையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதற்கு ஒரு ரொம்ப அழகான உதாரணம் இங்கெல்லாம் விட்டுருங்க. ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய ஓவியர். அவங்க அந்த ஓவியர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேர் கார்மென் ஹெராரா. மிகப்பெரிய பெண்மணி, 1915 பிறந்தவர். அவருடைய 107 வயது வரைக்கும் வாழ்ந்து மறைந்தார். 107 வயது வரைக்கும் நம்ம வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஓவியத்தை முதலாக அவங்க விட்டுறப்ப அவங்க வயசு என்ன தெரியுமா? 20-30 தான் கிடையாது, 89 வயதில் தான் முதல் ஓவியத்தை அந்த கார்மென் ஹெராரா விற்றிருக்கிறார். அப்போ அவங்க எவ்வளவு பெரிய விரக்தி உச்சத்துல இருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க, 89 வயதில் தான் அவங்களுடைய முதல் ஓவியம் விற்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அருங்காட்சியகத்திலும் அவங்களுடைய ஓவியம் இருக்கு. இதை எப்படி பார்க்கிறீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். என் எண்ணங்களுக்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இது உங்களுக்கு அபத்தமாக தெரியலாம். அந்த சமூகத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. யாராவது என்னை பார்த்தாலும் அபத்தமாக நான் தெரிவேன். என்னப்பா இது 5 நாள் மீட்டருக்கு பிரச்சாரம் போனேன்ற, காலையில ஒசூர் புத்தகம் திரும்பலான்றீங்க, திரும்ப நாளைக்கு போய் கோர்ட்டுக்கு போகணுன்றீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வாழவே இல்லையாமா நீ அப்படின்னு தோணும். அதோட அர்த்தம் என்ன? 27 வயதில் இந்த மகிழ்ச்சி இருக்கோம்னா அதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறோம்னா. ஆனா அப்படி கிடையாது. எத்தனை வயதாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களை நோக்கி, அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி ஓடுவது மட்டும்தான் வாழ்தலாக இருக்கும். அந்த வாழ்தலை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப உயிரினும் பெரிது அப்படின்றப்ப காதல், கல்வி, ஒழுக்கம் இதெல்லாம் இருந்ததுக்கு காரணம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே தமிழர்கள் உயிரோடு இல்லை, அவங்க வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலதான் இப்ப இடைப்பட்ட காலத்தில் பெண்களை படிக்க விட மாட்டோம் என்று சொன்ன சமூகத்தில் சங்ககால இலக்கியத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், சங்ககால இலக்கியத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 தலைமுறைக்கு முன்னால் நாம் வெறுமனே உயிரோடு தான் இருந்திருக்கிறோம். பெண்களை படிக்க விடல. பெண்களை படிக்க விடாத சமூகம் உயிரோடு இருந்து என்ன பயன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை மட்டுமா விடல, உங்களிலும் சில பேரை பல காரணங்களை சொல்லி இந்த சமூகம் படிக்க விடாமல் தான் தடுத்து. இதையெல்லாம் யோசித்து அடுத்து ஒரு அப்டேட்டடான வெர்ஷன் வருது. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, இலக்கியம் சொல்லிட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே மனிதனுடைய உயிருக்கும் மேலாக ஒன்றுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உயிரினும் பெரிதாக ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை சிந்தித்து ஒருவர் சொன்னார். மனிதனுடைய உயிரினை விட பெரிது, உயிருக்கு நிகராக நீங்கள் ஒன்றை வைக்க முடியும் என்றால் மனிதனுடைய சுயமரியாதையை மட்டும்தான் வைக்க முடியும் என்று சொன்னார் தந்தை பெரிய. உயிரை விட பெரிய சுயமரியாதையும் மான உணர்ச்சியும் தான். சுயமரியாதை இருக்கக்கூடியவன் என்னை படிக்க விடலாம், ஏன் படிக்க விடலன்னு கேட்பாங்க. சுயமரியாதை உணர்ச்சி இருக்கக்கூடியவன் காதலித்த பெண்ணையோ காதலித்த ஆணையோ திருமணம் செய்ய விடுவதற்கு ஜாதி ஒரு தடையாக இருந்தால் ஏன் எனக்கு பிடித்த பெண்ணை திருமணமாக விடமாட்டீர்கள் என்று கேள்வியை கேட்கும். சுயமரியாதை உணர்வு இருக்கக்கூடியவன் மிகப்பெரிய தனிமனித ஒழுக்கத்தில் சிறந்தவராக மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொன்னால்
இதுவரை தமிழ் சமூகம் எதையெல்லாம் உயிரை விட பெரிதாக நினைத்ததோ அதை ஒற்றை வரியில் சுயமரியாதை தான் உயிரை விட பெரிது என்று சொன்னதை தான் இந்த தலைப்பை எடுப்பதற்கு எனக்கு காரணமாக அமைந்தது. உயிரை விட பெரிது சுயமரியாதை தான். எதுவெல்லாம் சுயமரியாதை நம்ம லிஸ்டே வச்சிருக்கோம். என்னை யாரும் திட்டிடக்கூடாது, ஏன் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் வர்றப்ப எல்லாம் வணக்கம் வைக்கணும், இல்லைன்னா என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் தான் சீஃப் கெஸ்ட்னா வந்தோடனே 2 பேராவது என்னை பார்த்து போட்டோ எடுத்துக்கணும், இல்லைன்னா என் சுயமரியாதை பாதிச்சிடும். 4-5 பேராவது நின்றோம், இல்லைன்னா என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் தெருவுக்குள் போகிற போது என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா எனக்கு ரொம்ப எங்க மிஸ் திட்டவே கூடாது, நல்ல விதமா நடத்தணும், இல்லைன்னா என் சுயமரியாதை பாதிச்சிடும். நான் ஒரு விரும்புகிறேன்னு சொன்னா அவங்க என்னை நோகாம பாத்துக்கணும், இல்லைன்னா என் சுயமரியாதை பாதிச்சிடும். வீட்டுல இருக்கிறன்னா ராஜா பகவத் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா என்னுடைய சுயமரியாதை என்னை பாதிச்சிடும். சுயமரியாதை என்பதை நம்ம எப்படி சுருக்கிட்டோம்னா, நம்மை பாதிக்க கூடாது, அதுக்கு நம்ம சுயமரியாதை தடையாக இருக்கும். இவ்வளவு யோசிச்சு நமக்கு எதிர்ப்பவருக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்று என்றைக்கு சிந்தித்திருக்கிறோமோ அன்றைக்குதான் அது உண்மையான சுயமரியாதையாக இருக்கும். கொஞ்சம் நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை வளர்ந்து வருகிற போது நம்ம அதுகிட்ட என்ன சொல்லி வளர்ப்போம்னு சொன்னா, கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுவோம். எல்லா சொன்ன பேச்சும் கேட்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நாளும் அந்த குழந்தை சொல்வதை காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தையின் சுயமரியாதை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதை என்றைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? பல பேருக்கு என்ன பார்த்தா அதிர்ச்சி ஆயிடும். அந்த பாப்பா சிரிக்குது, இதுக்கெல்லாம் நான் நமக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எப்பா பாருங்கப்பா எனக்கு இருக்கு அந்த சொல்றாங்க, வீட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொல்றேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு சுயமரியாதை இருக்குன்னு சொல்லுதே இந்த பொண்ணுன்னு பாதி பேர் பாக்குறீங்க. பெரியவர்களை விட அதிக சுயமரியாதை யாருக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தான் தரப்பட வேண்டும். இதை நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நேற்று நாங்க ட்ரெயினை விட்டு இறங்கணும், ராத்திரி 2:30-3 மணி இருக்கும். ராத்திரி இல்ல, அது கொஞ்ச நேரம் விட்டா கோழி கூவிடுன்ற மாதிரி இறங்கணும். இறங்கின பிறகு நானும் என்னுடைய தங்கை தொண்டரம் அவர்களும் இறக்குறோம். நாங்க முன்னாடி இறங்கிட்டோம். பின்னாடி ஒரு அம்மா இறங்குறாங்க, அவங்களோட 2 குழந்தைய கூப்பிட்டு. ஒரு பாப்பா ஒரு 7வது படிக்கிற அளவுக்கு இருக்கு, ஒரு குழந்தை 3வது 4வது படிக்கிறது. 2 பைய வச்சு அந்த அம்மா இறங்குறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, 2 பை வெயிட்டா இருக்கு, 2 பைய தூக்கிட்டு அம்மா இறங்குறாங்கன்றது அம்மாவுக்கு தெரியும். 3வது 2வது படிக்கிற குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணுது, விழுது, கீழே விழுது, தடுமாறிடுது. ட்ரெயினை விட்டு விழுது, தடுமாறுது. உண்மையா சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? தூக்கி பிடிப்போம். நான் கரெக்டா சொல்றேன், தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அறிவார்ந்த சமூகம் இல்லமா, முதுகில் தட்டி இருப்பாங்கன்றது. அதான் நடந்துச்சு. முதுகுல ஒரே போடு, ஒழுங்கா மாட்டியா அப்படின்னு. இப்ப நியாயமா பார்த்தா அதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதோ சுயமரியாதை பற்றிய புரிதல் இருந்ததுனால கண்டிப்பாக மாதிரி திரும்பிட்டோம். ஒரு 2 பெரியவங்க அங்கேயே நின்று அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி அவங்க அம்மா கிட்ட பிள்ளைய கூட்டு அந்த சும்மா போயிருந்தாவது அந்த பிள்ளைங்க நம்மளை அடிச்சது யாரும் பார்க்கலன்ற மனநிலையாவது இருந்திருக்கும். அது 2 சொட்டு கண்ணீர் விட்டு, அந்த கண்ணீர் வந்து அவங்க அம்மா முதுகுல அடிச்சதுக்கு நிச்சயமாக வந்திருக்காது. ஏன்னா அவங்க அம்மாவோட வேகமாவும் ரோட்ல அடிச்சிருக்க மாட்டாங்க. பொதுவெளியில் என் முதுகில் தட்டக்கூடிய உரிமை தாயாகவே இருந்தாலும் தந்தையாகவே இருந்தாலும் எப்படி வரும்? அது சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா என்பதுதான் அந்த குழந்தையுடைய 2 சொட்டு கண்ணீருக்கு அர்த்தம். இது என்றாலும் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? நினைச்சு பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எளிமையான விக்டிம் யாருன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க தான். இதுக்கு அடுத்து அப்படியே வாங்க, குழந்தைகளுக்கே இவ்வளவு சுயமரியாதை இருக்குன்றது புரியாத ஒரு சமூகத்தில் வளர்ந்த மனிதர்களுக்கு இருக்கின்ற புரிதல் நமக்கு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. மனிதர்களை நாம் என்னவாக பார்த்திருக்கிறோம்? நம்ம யாரும் கேள்வி இல்லை, என்னையும் சேர்த்து நான் சுய பரிசோதனைக்கு உட்படுத்துகிறேன். தெருவில் நடந்து போறோம், சென்னை போன்ற பெருநகரங்களாக இருக்கட்டும், ஓசூராக இருக்கட்டும், எந்த நகரங்களாக இருக்கட்டும், தெருவில் நடந்து போகிற போது டிப்டாப்பாக வரக்கூடிய ஒருவரையும் பிச்சை எடுக்கக்கூடிய சகோதரரையும் நாம் என்னவாக பார்ப்போம்? டிப்டாப்பா வரவரு நமக்கானவர், அவர் நம்ம மதிக்க கூட மாட்டார், அது 2வது விஷயம். நம்ம ஆனா அவர் மதிப்போம். ஆனா பிச்சைக்காரர் நம்மை மதிப்பார், நாம் அவரை மதிக்க மாட்டோம். இந்த சமூகத்தினுடைய சிக்கலே அதுதான். மனிதரை மனிதராக பார்க்காமல் முதலில் அவரை ஜாதியாக பார்ப்பது முதல் சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் மதமாக பார்ப்பது 2வது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் பாலினமாக பார்ப்பது 3வது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் அவர்களுடைய உடல் குறைபாடை வைத்து பார்ப்பது 4வது சிக்கல். மனிதரை மனிதராக பார்க்காமல் அவர்களை எப்போதும் வேறு ஒருவராக பார்ப்பது என்பது மனிதர்களுடைய ஆகப்பெரிய சிக்கல். அந்த சிக்கல் புரிந்தால்தான் உயிரை விட பெரிது மான உணர்ச்சி தான், சுயமரியாதை தான் என்பது நமக்கு புலப்படும்.
ரோட்ல போறப்ப மட்டும் கிடையாது. நான் ஏன் முதல்வருடைய படத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன்னா, முதல்வருடைய படத்தை பார்த்தல்ல, அவர் 2 குழந்தை, ஏன்னா இத்தனை புகைப்படங்கள் இருக்கு முதல்வருடையது. 2 குழந்தைகளை கையில கூட்டிட்டு போறாங்க. மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கூட இங்க இருக்கலாம், நேரடியாக தமிழ்நாட்டு முதல்வரை பிடிக்காதவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய செய்தி என்பது இந்த தலைப்பை ஒட்டிய செய்தி. காலை உணவு தருகிறார்கள், உப்மா கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க, கேசரி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை உட்காந்து சாப்பிடுது. ஒரு குழந்தைகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு நான் 20 முறையாவது அந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது பாப்பா 2 ஜடை போட்டுட்டு ரிப்பன் கட்டிட்டு நிக்குது, ஒரு அரசு பள்ளி. அதுகிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்து நான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கெட்ட வார்த்தை பேச தெரியாது, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதே மாதிரி சாப்பிடுறப்ப அல்லது அது ஜாலியா இருக்கிறப்ப போய் நீங்க கேட்டீங்கன்னா போய் சொல்லாது. இப்ப நண்பதி கிட்ட நான் முடிச்ச உடனே போய் கேட்டேன்னா நல்லா இருந்துச்சாடான்னு கேட்டா சும்மா போய் சொல்லுவோம், நல்லா இருந்துச்சா அப்படின்னு. வீட்டுக்கு போய் தான் உண்மையை சொல்லுவோம். நம்ம அந்த அக்கா 1 மணி நேரம் வந்து இப்பயே 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு வீட்டுல தான் போய் உண்மையை சொல்லுவோம். அப்ப அந்த குழந்தைகளுடைய மனதில் இருப்பதை வெளிப்படுத்தக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்னா, ஒண்ணு பெத்தவங்க பக்கத்துல இருக்கு, முதல் இதான். பெற்றோர்கள் பக்கத்துல இருந்தாலும் இப்ப ஒண்ணுதான் சொல்லும். 2வது ஆசிரியர்கள் பக்கத்துல இருந்தா உண்மையை மட்டும்தான் அந்த பிள்ளை சொல்லும். 3வது அப்படி எல்லாரும் போயிட்டு அதை ரொம்ப புகழ்ந்து தள்ளாம இயல்பா விட்டீங்கன்னா குழந்தை உண்மையை சொல்லிடும். போய் பேட்டி எடுக்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட, மத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள்லாம் இல்ல, எப்படி இருக்கு இந்த காலை உணவு திட்டம்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு காலை உணவு திட்டம் போடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அடுத்து சொல்லுது. அது எல்லா குழந்தைகளும் சொல்றதுதான். கேசரி எல்லாம் போடுறாங்க தெரியுமா? கேசரி உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தையின் பல நாள் ஏக்கம் அந்த கேசரியில் அடங்கி இருக்கிறதுன்றதுதான் செய்தி. இதை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்காவது மேல்களில் இருக்கக்கூடிய எலைட் பீப்புள் யோசிச்சிருக்காங்களா? சில பத்திரிகைகள் இதை வந்து வேற மாதிரி எல்லாம் எழுதக்கூடிய பத்திரிகைகள் இருக்காங்கல்ல. அதுக்கு அடுத்த பொண்ணு சொல்லுது, எனக்கு அது புரியல, 3 தடவை காதுல வச்சு கேட்டு என்ன சொல்றது, ஏன்னா அது கூட சிரிச்சிருது, அதனால முடியாம. அது அப்பதான் அந்த குழந்தைக்கு பல்லு விழுந்திருக்குன்னா என்ன அர்த்தம், அதோட பல் மில்க் டூத் அப்பதான் விழுந்திருக்குன்னா அதிகபட்சம் 2வது படிக்கும், அதுக்கு மேல இருக்காது. அந்த குழந்தை சொல்லுது, வீட்டுல எப்ப பருப்பா கொடுத்து விடுவாங்க, இங்க எனக்கு நல்ல சாப்பாடா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. அந்த சிரிப்போடு முடிந்து விடுகிறது. பருப்பு போட்டு சாப்பிடுவது என்பது பலருக்கு இயல்பானது, பலருக்கு வறுமையினுடைய அடையாளம் தான் பருப்பு. ஏன்னா ரேஷன் கடையில் அது கிடைக்குது. பருப்புலாம் சாப்பிடுறாங்க, அப்புறம் என்ன அப்படி கஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் மனிதர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். உருவத்தால் மனிதர்களாக இருப்பது என்பது எளிது, அது என்ன பெரிய அதிசயமா? அப்பாவும் அம்மாவும் சேர்றாங்க, நம்ம ஏதோ ஒரு மனிதர்கள் பிறக்கிறோம், அது ஆக்சிடென்ட். யாருக்கு பிறக்கும் நமக்கு தெரியாது. நான் கல்லூரிக்கு போன உடனே மாணவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, யாராவது ஒருத்தர் அக்கா நான் பிறந்தா இந்த ஊர்ல இந்த கிராமத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கணும்னு நினைச்சு ஏதாவது பிறந்திருக்கீங்களான்னு கேட்பேன். முடிக்குங்க, என்ன இந்த அக்கா கோளாறு போல கூட்டிட்டு வந்தாங்க கல்லூரிக்கு. அடுத்த கேள்வி கேட்பேன், இந்த ஜாதியில தான் பிறக்கணும்னு நினைச்சு ஏதாவது பிறந்திருக்கீங்களான்னு கேட்பேன். இல்லக்கா அப்படி பிறக்க முடியாதுல்ல. இந்த மதத்தில் தான் பிறக்கணும்னு நினைச்சு ஏதாவது பிறந்திருக்கீங்களான்னு கேட்பேன். இப்ப நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தா நான் கிறிஸ்தவர், இஸ்லாமிய குடும்பத்துக்கு பிறந்தா நான் இஸ்லாமியன், இந்து குடும்பத்துக்கு பிறந்தா இந்து, நாத்திக குடும்பத்துக்கு பிறந்தா கடவுள்னா யாருமே தெரியாது நாத்திகர். இதே இந்து குடும்பத்தில் பிறந்து பிடிக்கலன்னு தூக்கி போட்டு கிறிஸ்தவ கைக்கு போனா நான் கிறிஸ்தவர். கிறிஸ்தவருக்கும் பிடிக்கல, என்ன இம்சையா இருக்கு மாதிரி வந்து நீ மறுபடியும் இஸ்லாமிய வீட்டுல கொடுத்தாங்கன்னா நான் இஸ்லாமியன். அப்ப பிறப்பு என்பது நான் இந்த மதத்தில் தான் பிறக்கணும், இந்த ஜாதியில தான் பிறக்கணும், இந்த ஊர்ல தான் பிறக்கணும். அப்பா அம்மாவை மாத்திக்க முடிஞ்சா உலகத்துல பாதி பேர் மாத்திக்க மாட்டாங்களா? மாத்திக்க முடியாதனால வாழ்கின்றதை அவங்களுடைய வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இது எதுவுமே பெற்றோர்கள் யார் என்பதை நாம் தேர்ந்தெடுப்பது கிடையாது. இப்ப மனிதர்களாக பிறப்பது என்பது உலக அதிசயம் கிடையாது. எது அதிசயம் என்று கேட்டால் மனிதத்தோடு வாழ்வதுதான் உலக அதிசயமாக இன்றைக்கு இருக்குது. அப்ப உயிரை விட பெரியதாக சுயமரியாதை யாருக்கு இருக்கும்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். நாய்க்கு போய் சுயமரியாதை வகுப்பு எடுக்க முடியுமா? நானு ஒருவேளை நாய்க்கு சுயமரியாதை வகுப்பு எடுக்க முடியும்னு சொன்னா எடுக்கிற முதல் ஆளுலாம் நாங்க தான் இருப்போம், போய் எடுத்துட்டு இருப்போம். அது புரியாது. பாருப்பா அவனை அடிக்கிறாங்க, எல்லாம் விரட்டுறாங்க, நீ யார் வீட்டுக்குள்ள போய் இருப்பான்னு நாய்க்கு சொல்ல முடியுமா? எருப்பு மாட்டிக்கிட்ட போயிட்டு நீங்க வந்து நின்னனாவே அவன் அடிக்கிறாங்கன்னு தெரியல, அந்த தெருவுக்கு போன்னு சொல்ல முடியுமா? கொசு வந்து கடிக்குது, நீ தான் கடிச்சா அவன் அடிக்கிறான்னு தெரியல, கடிக்காம அப்படின்னு சொல்ல முடியுமா? எறும்பு கடிக்குது, நேரம் மிதிக்கிறோம், ஏன் அவன் மிதிக்கிறான்னு தெரியல, அந்த போய் ஊருன்னு சொல்ல முடியுமா? விலங்குகளிடத்தில் சுயமரியாதை பாடம் எடுக்க முடியாது. விலங்குகளிடத்தில் இல்லாத ஒன்று நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய உயிரினும் மேலாக இருக்க முடியும், அதுதான் சுயமரியாதை. இப்ப இந்த சுயமரியாதை பற்றிய விளக்கத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நேரம் சரியாக 8:53, 9 மணிக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தால், கட்டாயம் மட்டுமல்ல
கூட்டம் நல்லா இருக்கிறப்பே முடிக்கிறது தான் உன் பேச்சாளருக்கு சிறப்பு. அது கலைந்த பிறகு பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிக்கலான காரியம். நிறைந்திருக்கிறீர்கள். சோ நானும் நிறைவாக முடித்து விடுகிறேன். இந்த சுயமரியாதை உணர்வை எப்படி பெறுவது அப்படின்னு சொன்னா, ஒரு காலை உணவு திட்டத்தை ஒரு அரசு தருகிற போது அதை உணவாக பார்க்காமல் அந்த குழந்தைகளின் உணர்வாக பார்ப்பது அந்த குழந்தைகளுடைய சுயமரியாதை அடைகிறது. அதே நேரத்தில் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்கன்னா, மனிதர்களை பார்க்கிற போது ஜாதியாக நாம் பார்ப்பதால் அவர்களுடைய சுயமரியாதை பாதிப்புக்குள்ளாகிறது. என்கிட்ட அந்த மாணவர்கள் கேட்டிருக்காங்க, மத அடையாளங்கள் போடுகிற போது சுயமரியாதை குறைபாடுறது, ஜாதியை சொன்னா மட்டும் குறையுதுன்னு எப்படிக்கா சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பெரியவர்கள் அறிவார்ந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எளிமையாக சொல்லுகிறேன், என்னை பார்த்த உடனே அந்த இஸ்லாமிய சகோதரர் வணக்கம் வைத்தார். அவர் தலையில் இருக்கக்கூடிய குல்லா ஒருபோதும் நம்மை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. அந்த சகோதரி புர்கா போட்டு உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுடைய புர்கா ஒருபோதும் மற்றவர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. இங்க மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் குங்குமமும் செந்தூரும் சேர்த்து வைத்திருக்கிறார், அவருடைய குங்குமம் ஒருபோதும் என்னை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. தின்னூரோட ஒரு அண்ணன் உட்கார்ந்து நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருக்கும் தெரியும் இந்த பிள்ளை நாத்திகர் என்பது. ஆனால் அவருடைய திருநூறு என்னை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. கிறிஸ்தவர்கள் யாராவது இருந்தால் சிலுவையோடு உட்கார்ந்து இருப்பீர்கள், உங்கள் சிலுவை எங்களை தாழ்வு மனப்பான்மை, எங்களை நான் சொல்றது மக்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்காது. ஆனால் ஒரு மனிதத்தில் நீங்கள் போய் நாங்கெல்லாம் எந்த ஆளு தெரியுமா என்று கேட்டால், உங்களை விட ஒருவர் இந்த சமூகத்தில் கீழானவர் என்று அவர் சொல்லல, இந்த சமூகம் சொல்லுவதால் அவருடைய சுயமரியாதை பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற சிந்தனை வருகின்ற வரை உயிரை பற்றிய புரிதல் நமக்கு இருக்காது. இது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணி சொல்லி வளர்ப்போம் கேட்டா, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம். அதே குழந்தைய தெருவுல கூட்டிட்டு போறப்ப கொஞ்சம் பார்ப்பதற்கு மோசமான வழியாக இருக்கு, அங்க வாழக்கூடிய மக்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள், அவங்க கிட்ட போறப்ப வியர்வை நாட்டம் வருதுன்னு சொன்னா இது என்ன மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு என்று கேட்கக்கூடிய நாம் குழந்தைகளை மனிதராக வளர்க்காமல் வெறும் உடலாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடாதா? மீன் மார்க்கெட் இருக்கிறதுனால மீன் வருது, மீன் இருக்கிறதுனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆனா பயங்கரமா கட்டுறோம். அப்புறம் மீன் மார்க்கெட் வேணும்ல, அந்த மீன் மார்க்கெட்னால இப்படிதான் இருக்கும் என்ற சிந்தனை அப்படிதான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவருக்கு உள்ள போக வேண்டாம். இதுதானே சிந்தனை. வியர்வையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மனிதனாக பார்ப்பதற்கு என்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ அன்றுதான் நாம் மனிதராக இருக்கிறோம் என்பது பொருள். உழைக்கிறவர்களுக்கு வியர்வை வரும், உழைத்தான் வியர்வை வரும். அப்ப நீங்க மற்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். உழைத்தான் வியர்வை வரும், உழைக்காமல் இருப்பவர்களுக்கு உண்டியல் வரும். அப்ப இந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் சுயமரியாதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா, பெண்களை நாம் எப்படியாக மதிக்கிறோம். ஆண்களுக்கு உயிரினங்களுக்கு பெரிய சுயமரியாதை நீங்க சொல்லிலாம் கொடுக்க வேண்டாம். வீட்டுக்கு வந்து 2 நிமிஷம் தோசை ஊத்துறதுக்கு லேட் ஆச்சுன்னா கத்துறதுலே சுயமரியாதை தெரிஞ்சிடும். நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது நீ 2 நிமிடங்கள் லேட்டா தோசையை கொண்டு வரலாமா? சரி 2 நிமிஷம் லேட் ஆனாலும் முருகலா வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் மந்தமா வந்துருச்சுன்னா மொத்த சுயமரியாதை பாதிக்கப்பட்டோம். ஆனா அதை ஊத்திக்கிட்டு இருக்க பெண்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது என்று என்றைக்கும் நாம் நினைத்ததே கிடையாது. எப்படி பார்ப்போம் தெரியுமா? படிக்க வச்சிருவோம் பிள்ளைங்களை, 22 வயசு 25, இப்போ ரொம்ப தாராளமாக. நான் நீங்க வந்த உடனே ஒரு ஐயா அவர் இருக்காரான்னு தெரியல, இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு வந்து அமெரிக்கால PhD முடிச்சுட்டு பேராசிரியரா போகுதுன்னாங்க. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. சொல்லிட்டு ஒரு அடுத்த வார்த்தை சொன்னாரு, உங்களை மாதிரி தான் இருக்க சொல்லிருக்கோம், இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி இருந்தா கல்லூரி பேராசிரியரா போகவே முடியாது, கல்லூரியில கிழிச்சிருவாங்க சீட்டை, இவங்க பாதி நாள் நீ சமூக வேலைக்கு தான் போற, பேராசிரியர் எப்படி வருவாங்க. அப்புறம் அவர் மனதில் ஆறுதலுக்காக நான் சொன்னேன், என்ன மாதிரி வரட்டுங்க, ஆனா வேலைக்கு ஒழுங்கா போக சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அப்ப பிள்ளைங்க எனக்கு ரொம்ப படிக்கிறாங்க. நீங்க நினைத்து பார்ப்பதை விட பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறாங்க. இருக்கக்கூடிய எங்களுடைய தங்கை MSc பிசிக்ஸ், இங்க ஒரு பொண்ணு நாங்க இடையில பார்த்தோம் MA எக்கனாமிக்ஸ், அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. BA எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க நாக்கு தள்ளி, உண்மையாவே அவங்க MA எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, அழகா படிச்சுட்டு இருக்காங்க. நான் BSc பயோடெக்னாலஜி முடிச்சு, BL முடிச்சு, ML முடிச்சு, டிப்ளமோ இன் பெரியார் தாட்ஸ் ஒரு பட்டய படிப்பு முடிச்சு, இப்ப டிப்ளமோ இன் ஆர்கியாலஜி ஒரு தொல்பொருள் மற்றும் கல்வெட்டியல் பற்றி படிச்சுட்டு இருக்கேன். இனியும் தொடர்ந்து படித்துக் கொண்டுதான் இருப்பேன். இப்ப பெண் பிள்ளைகள் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாக்குறப்ப அப்பா என்ன சொல்லுவாருன்னா, என் பிள்ளை எப்படி படிக்கிறது, என் பிள்ளை எப்படி படிக்கிறது வருவாங்க. அதே ஏதாவது தப்பு பண்றோம்னு வச்சுக்க, பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கிறது, அது நல்லது பண்றப்ப அவர் பிள்ளை, ஆமா இத்தனை குரல்கள், தப்பு பண்ணிட்டா அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை ஆயிடும். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, அந்த குழந்தை தவறு செய்கிறது, குழந்தை நான் சொல்றது பெண்கள், படித்த பெண்கள் தவறு செய்யறாங்க. நம்ம எப்ப சொல்றோம்? காதலிக்கும் போது சொல்லுவோம். திருமணத்தை பற்றி அந்த குழந்தை முடிவெடுக்கிறப்ப சொல்லுவோம்.
ஏன்னு கேட்டா அந்த பொண்ணு குலகோத்திரம்லாம் கேட்டு விரும்பி இருக்காரு. கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி முதல் நாள் கையில வச்சுட்டு விரும்பி இருக்காரு. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஜாதி சான்றிதழோடு விரும்பி இருந்தா நம்ம அந்த திருமணத்தை ஏத்துட்டு இருப்போம். ஜாதி சான்றிதழ் மிஸ் ஆயிட்டதுனால நம்மளால அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல என்ன இருக்கு தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க இருக்க நிறைய பேர், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதுனால ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்றேன், இந்த அரங்கத்தில் இருப்பவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். பெண்ணினுடைய திருமணம் நம்ம கையில இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா வாழ்றதுக்கு என்ன அப்படின்னு நினைப்போம். இது எது சம்பந்தப்பட்டது தெரியுமா? சுதந்திர சிந்தனை என்பது சுயமரியாதையின் பார்ப்பட்டது. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, எனக்கு எது சரி என்பதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்று சிந்திப்பதை விட உலகில் வேறு மிகப்பெரிய சுயமரியாதை உணர்வு இருந்து விடவே முடியாது. மனிதனுடைய ஆகப்பெரிய சுயமரியாதை சுய சிந்தனை தான். எனக்கு சரியெனப்படுவதை நான் செய்வதற்கு தடை ஏற்படுகிறதுனா அந்த தடை நல்ல தடையாக இருந்தால் பெண்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நான் நிச்சயமா சொல்றேன், பெற்றோர்கள் பக்கம் இருந்து சொல்றேன். அந்த குழந்தை ஒருவரை விரும்புது, குழந்தை உங்களுக்கு குழந்தை தானே, அதனால சொல்றேன், விரும்புது, அவர் மோசமானவர், கெட்டவர், 4 கிரைம் ரெக்கார்டர் மேல இருக்குன்னா நம்ம தடை சொல்லலாம். நல்லா படித்தவர், கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, பிள்ளைங்க கண்கலங்காம பாத்துப்பாரு, ஆனா அவர் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல மட்டும் நம்மளெல்லாம் வேற ஜாதி இருக்குன்றதுக்காக தடை சொன்னால் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை என்பது மூளையில் தான் இருக்கிறது. அந்த சிந்தனையை நீங்கள் கூர்ந்துவிட்டவில்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை வீண். பாகமொத்த உயிரை விட பெரிது எது என்று சொன்னார். உயிரை விட பெரிது காதல், ஆம். உயிரை விட பெரிது ஒழுக்கமாம். உயிரை விட பெரிது கல்வி, 100க்கு 100 உண்மை. காரணம் என்னன்னு கேட்டா, மேலை நாடுகளில் கல்வியை கற்பதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். மேலை நாடுகளில் கல்வியை பணம் சம்பாதிப்பதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். மேலை நாடுகளில் கல்வியை பொருளீட்டுவதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற நாடுகளில் கல்வியை அந்த குழந்தைகள் சம்பாதிப்பதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற நாட்களில் கல்வியை அந்த குழந்தைகள் அவர்கள் சொந்த காலில் வாழ்வதற்காக கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருவன் சுயமரியாதை பெற வேண்டும் என்றால் கல்வி அவசியம் என்று கற்றுக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். சுயமரியாதை உணர்ச்சி வரணும்னா நீ படிச்சும் நிறைய பேர் இன்றைக்கு சுயமரியாதை இல்லாம இருக்காங்கன்றது 2வது, அது எக்ஸப்ஷனல் கேஸ். ஆனால் படித்தால் மட்டும்தான் சுயமரியாதை வரும் என்று சொல்லிக் கொடுத்த இந்த மண்ணில் நாம் சுயமரியாதை என்னவாக பார்க்கிறோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நமக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது வெற்றும் மரியாதை. நம்மை போலவே மற்றவருக்கும் அது வேண்டும் என்று நினைத்தால் தான் அது உண்மையான சுயமரியாதையாக இருக்கும். அந்த சுயமரியாதை உணர்வு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, இந்த ஓசூர் புத்தக திருவிழா பல சிறப்பான செய்திகளை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களை வாசிப்பதற்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி வரக்கூடிய மாணவர்கள் சில பேர் புத்தகத்தை வாங்குவீர்கள், சில பேர் புத்தகத்தை வாங்கி வாசிப்பீர்கள், சில பேர் புத்தகத்தை வாங்கி அழகாக அடுக்குவீர்கள், சில பேர் புத்தகத்தை வாங்கி பிரிக்காமல் கூட அடுத்த புத்தக திருவிழாவுக்கு வருவோம், சில பேர் புத்தகத்தை பிரிச்சு அழகாக அலமாரியில் வைத்து விடுவோம். நாம எந்த கேட்டகரியில இருக்கோன்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டு இங்கிருந்து செல்லுங்கள். புத்தகத்தை பிரிக்கின்ற வரைதான் புத்தகம் பார்ப்பதற்கு அழகாக தெரியும். பிரித்து வாசித்தால்தான் புத்தகம் எவ்வளவு அறிவானது என்பது நமக்கு புலப்படும். அழகை விட எப்போதும் அழகானது அறிவாக மட்டும்தான் இந்த சமூகத்திலே இருக்க முடியும். நான் நிறைய இடங்களுக்கு செல்லுகிற போது நான் தான் சிறப்பு அழைப்பாளர்னு பல பேருக்கு தெரியாது. கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிற போது இந்த மாணவியும் ஏதோ பேச்சை கேட்க வந்திருக்கிறார் போல் அப்படின்னு இருக்கும். இந்த நிகழ்ச்சியில பரவாயில்ல, முன்னாடியே நான் கூப்பிட்டதுனால வந்து உட்கார்ந்துட்டேன். அப்போ வந்து உட்கார்ந்துற போது நான் ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்த எல்லா இடத்துலையும் நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் வந்து என்கிட்ட, மேடம் பேக் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் சார் பேக் வச்சிருக்கேன், அறையில வச்சுட்டு வந்துட்டேன். இல்ல மேடம் இப்ப நீங்க எதுவும் ரெடி ஆக வேணாமான்னு கேட்டாங்க. சார் ரெடி ஆகிட்டு தான் வந்துட்டேன், கருப்பு உடை ரெடி ஆகிட்டு தான் சார் வந்துட்டேன். இல்ல பேச்சாளர்கள் வருகிற போது அவங்க பட்டுப்புடவை கட்டுவாங்க, அவங்களுக்கு சில அலங்காரங்கள் இருக்கும், உங்களுக்கு நேரம் வேணுமா, அறை இருக்கு. அவர் உண்மையாவே அக்கறையில தான் கேட்டார். அவர் பார்த்துட்டாருன்னா வருத்தப்படுவாரு, உண்மையாவே அக்கறையில் தான் கேட்டார். நீங்க கிளம்பணுமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நான் சொன்னேன், இல்ல சார் நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். சிந்திச்சு பாருங்க, பெண்கள் எந்த தோற்றத்தில் மேடை ஏற வேண்டும் என்பதை கூட ரொம்ப தாராளமாக ஆண்கள் தான் இன்றைக்கு வரை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் ஒரு மேடைக்கு செல்லுகிற போது நிறைய பேர் எனக்கு இப்ப நேற்றைக்கு முதல் நாள் ஒரு தோழர் ஒருவர் எனக்கு அனுப்புறாரு, தோழர் கொஞ்சம் மேடைகளுக்கு செல்லுகிற போது கம்பீரமாக சேலை அணிந்து செல்லுங்கள் அப்படின்னு. கம்பீரமாக செல்லணும், சேலை அணிந்து செல்லணும். நான் சேலையை சரி பண்ணிட்டு இருப்பேனா, ஒழுங்கா பேசிட்டு இருப்பேன், செய்தி இருக்குல்ல. அப்ப இங்க எதையெல்லாம் இவர்கள் அழகாக பார்க்கிறார்கள் ஒரு கற்பனை இருக்கு.
அந்த கற்பனையை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் உங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்க சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு நாள் பவுடர் போடணும்னா பவுடர் போடணும், ஒரு நாள் சன்ஸ்கிரீன் போடணும்னா சன்ஸ்கிரீன் போடணும், ஒரு நாள் மாய்ஸ்சரைசர் போடணும்னா மாய்ஸ்சரைசர் போடுன்னு சொல்லுவோம், ஒரு நாள் அதை போடு இதை போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தில் 1000 பேரை ஈர்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் சன்ஸ்கிரீனுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் இருக்காது, அறிவுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உணர்வை நான் எங்கிருந்து பெற்றேன் என்பதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலகத்தில் ஏதேதோ அழகு என்று இலக்கியங்கள் எழுதின, ஏதேதோ அழகு என்று கவிதைகள் சொன்னார்கள், ஏதேதோ அழகு என்று படங்கள் சொன்னது, பாடல்கள் சொன்னது, தத்துவ ஞானிகள் சொன்னார்கள், அறிஞர்கள் சொன்னார்கள், அறிவியலாளர்கள் சொன்னார்கள், ஓவியர்கள் சொன்னார்கள். ஒருவர் மட்டும்தான் சொன்னார், மனிதனுடைய அழகு எதுவுமே கிடையாது, மானமும் அறிவும் மட்டும்தான் மனிதனுக்கு அழகு என்று பெரியார் சொன்னார். மான உணர்ச்சி இருந்தால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், அறிவுணர்ச்சி இருந்தால் நாம் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். அந்த சுயமரியாதை தான் உயிரினும் பெரிது. வாய்ப்புக்கு நன்றி.